Hi students, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து CSS ஓட float property. Okay, this is a powerful property. Actually அந்த property எதுக்கு actually கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா உங்க மேகசின்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு இமேஜ் அதை சுத்தி டெக்ஸ்ட் ரேப் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சுவலி கொண்டு வந்தாங்க. ஓகே, பட் நவடேஸ் இந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி ஒரு என்டையர் வெப்சைட்டோட லே அவுட்டே ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஒன்லி திங் இந்த ஃப்ளோட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அகெயின் இந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜ் கேலரி ரெடி பண்ணலாம், இல்லை ஹரிசான்டல் மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. ஒரு என்டையர் வெப்சைட்டோட லே அவுட் கூட நீங்கள் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இந்த ஃப்ளோட் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அண்ட் இந்த ஃப்ளோட் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ளோட் அப்ளை பண்ணுறீங்க, ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா that element will be shifted to either left or right, okay, on the current line. ஸோ அது எந்த லைனில் இருக்கோ அந்த லைனில் இருந்து either ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஓகே முடிஞ்ச அளவுக்கு அந்த எலிமெண்ட்டை நம்ம தள்ளி வச்சிருவோம். ஓகே, ஸோ அப்படி தள்ளி வைக்கிறோமே அந்த எலிமெண்ட் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த ஃப்ளோட் அப்ளை பண்ண HTML எலிமெண்ட் வந்து எதோட சைல்டு எலிமெண்ட்டாகவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதுக்கு எதுவுமே கண்டெய்னர் எலிமெண்ட் இல்லை அப்படின்னா, இட் வில் கோ அண்ட் ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் த வியூ போர்ட். வியூ போர்ட்டுங்கிறது அந்த ப்ரௌசர் விண்டோவோட எட்ஜ். ஓகே, ஸோ அந்த எட்ஜில் போய் ரெஸ்ட் ஆகும். அப்படி இல்லை அதுக்கு ஒரு பேரண்ட் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட் எலிமெண்ட்டோட எட்ஜில், ஸோ எய்தர் ரைட் எட்ஜ் ஆர் லெஃப்ட் எட்ஜில் போய் ரெஸ்ட் ஆகும். அப்படி இல்லை இன்னொரு ஃப்ளோட் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோட் எலிமெண்ட்டோட எட்ஜில் போயிட்டு அது ரெஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ஹவ் வி கேன் அப்ளை ஃப்ளோட் அப்படின்னா, நான் சொன்னேன் முதலியே இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படின்னு. ஸோ யூ ஆர் கோயிங் டு கிவ் ஃப்ளோட் colon, you can give left, okay, or you can give right or none, meaning float என்ற ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படிங்கிறது. இல்லைன்னா inherit. ஓகே, இன்ஹெரிட்டுங்கிறது அதோட பேரண்ட் எலிமெண்ட். இப்போ சைல்டு எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு ஃப்ளோட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை இந்த சைல்டு எலிமெண்ட்டும் இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ லெஃப்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் கொடுக்குறீங்க, ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட்டு அந்த எலிமெண்ட் நார்மலாக நம்ம நார்மல் ஃப்ளோவில் எந்த பொசிஷனில் வருமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தட் எலிமெண்ட் வில் பி மூவ்ட் அவே. ஓகே, இட் வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த நார்மல் ஃப்ளோ. ஓகே, இட் வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த நார்மல் ஃப்ளோ அண்ட் ஷிஃப்டட் டு த left corner. Okay, left float left சொல்லும்போது it will be moved to the left corner. ஓகே, இந்த மாதிரி அந்த எலிமெண்ட்டை நார்மல் ஃப்ளோல இருந்து வெளியில் எடுக்கும்போது அதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அப்சல்யூட் பொசிஷனிங்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, when the element is removed from the normal flow, அதர் எலிமெண்ட்ஸ் அதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேலே ஒரு எலிமெண்ட் இல்லைன்ற நினச்சிட்டு தான் அதெல்லாமே வந்து என்ன ஆகிடும், மேலே மூவ் ஆகிடும் இல்லையா, அதோட ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்கும்னு பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேலே எதுவுமே எலிமெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த மேலே வந்து ஆக்கியபை பண்ணிக்கும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம் அது எப்படின்னு. ஸோ இதே வந்து ஃப்ளோட் ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா that element will be moved to the right corner. Okay, fine. Before we go and apply and see how this is all working, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி HTML எலிமெண்ட் வந்து பேஜில் டிஸ்பிளே ஆகும்போது ஒரு பாக்ஸ், ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸாக டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நமக்கு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, இன்லைன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்
நார்மல் ஃப்ளோவில் எப்படி டிஸ்பிளே ஆகும், டாப் டு பாட்டம் டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம எடிட்டரில் என்ன ஆர்டரில் டைப் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். இன்லைன் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும், ஹாரிசான்டலாக, அதாவது லெஃப்ட் டு ரைட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ எப்படி HTML எலிமெண்ட்ஸில் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ், இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு ரெண்டு இருக்கும். CSSல we have two boxes. One is block level boxes, the other one is inline boxes. Block level boxes எப்போ block level elements போடும்போது you get a block level block boxes, and inline elements you will get a inline box. Okay, fine. இது இல்லாம there is one more imaginary box called line boxes. இந்த line box அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேராகிராஃப் என்னது, பாக்ஸ் லெவல் எலிமெண்ட். ஓகே, அண்ட் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஆக்சுவலி அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து இன்லைன், டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இன்லைன். ஸோ இந்த இன்லைன் எப்படி இருக்கும், நமக்கு ஹரிசான்டலாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஹரிசான்டலாக டிஸ்பிளே ஆகும்போது நம்ம அந்த எவ்வளோ வித் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் வரும். அந்த வித் முடிஞ்சுன்னா இட் வில் just come down to the next line. There won't be any page breaks. And sorry, line breaks irukad. அதுக்கு அடுத்த லைன்ல வந்துடும். ஸோ அந்த ஈச் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம், இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து லைன் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஓகே, நவ் கம்மிங் பேக் டு த டாபிக் ஃப்ளோட். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு HTML பேஜ் இருக்கு. ஸோ வாட் ஐ ஹாவ் இஸ் ஒரு H2 எலிமெண்ட், ஒரு இமேஜ் எலிமெண்ட் இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இமேஜ் எலிமெண்ட்டுக்கு நான் வித் அண்ட் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். let me change this height maybe to 50 pixel. ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம். ஓகே, பேராகிராஃப்க்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நார்மல் ஃப்ளோவில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மல் ஃப்ளோவில் எப்படி இருக்குது, நமக்கு இந்த மாதிரி. ஓகேவா, இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் ஆக்சுவலி இந்த இமேஜ் பக்கத்தில் வரணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ஸோ அப்போ அந்த இமேஜ் நான் என்ன பண்ணணும், எந்த சைடு எந்த கார்னருக்கு வேணுமோ அந்த கார்னருக்கு நான் என்ன பண்ணணும், அதை ஃப்ளோட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த இமேஜ் எலிமெண்ட்டுக்கு வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் ஃப்ளோட் போல் லெஃப்ட். ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டாச்சு. கம் பேக் ஹியர். இப்போது நான் என்ன சொன்னேன், திஸ் இஸ் த நார்மல் ஃப்ளோ. இப்போ பொசிஷன் பண்ணியாச்சு. நார்மலாக பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் எலிமெண்ட் ஃப்ளோட் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த இமேஜ் எலிமெண்ட். ஸோ யூ டேக் திஸ் எலிமெண்ட் அவுட் ஆஃப் த நார்மல் ஃப்ளோ. நார்மல் ஃப்ளோலேருந்து வெளியில் எடுத்துட்டு அது எந்த லைனில் இருந்ததோ அதே லைனில் அந்த எட்ஜுக்கு மூவ் பண்ணுங்க, லெஃப்ட் எட்ஜுக்கு மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேரண்ட் எலிமெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால இட் ஜஸ்ட் கோஸ் அண்ட் ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் த ப்ரௌசரோட எட்ஜில் தான் போய் ரெஸ்ட் ஆகும். அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட் பேராகிராஃப் என்ன ஆகும், என்ன நினைக்கும், ஓகே மேலே எதுவும் எலிமெண்ட் இல்லை, ஃப்ளோட் அந்த எலிமெண்ட் இருக்கிறது அதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நார்மல் ஃப்ளோலேருந்து வெளியில் எடுத்துட்டோமே. ஸோ இட் வில் நாட் கன்சிடர். அப்போ என்ன ஆகும், இந்த பேராகிராஃப் வந்து ஆக்சுவலாக மேலே மூவ் ஆகும். ஓகே, ஸோ மேலே மூவ் ஆகும்போது நார்மலாக மூவ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய இந்த 2-3 லைன் கண்டென்ட்ஸ், இந்த ஒரு 2 இந்த இடம் நமக்கு மறையணும் இல்லையா. லெட் அஸ் see, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னாச்சு, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகும்போது நமக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து மறையல. ஆக்சுவலி என்ன இருக்கு, இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் வந்து அகெயின் திஸ் இஸ் அன் இந்த கண்டென்ட் எல்லாம் என்னது, இன்லைன் எலிமெண்ட்ஸ். பேராகிராஃப் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட், பட் கண்டென்ட் வந்து இன்லைன் எலிமெண்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, மேலே இந்த கார்னரில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு நான் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே மேலேருந்து தான் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படியே தான் அந்த பேராகிராஃப் மேலே மூவ் ஆயிருக்கு. பட் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் வந்து இட் மேட் தம் ஷார்ட். ஓகே, ஆக்சுவலி பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸுங்கும் போது நமக்கு இந்த ஃபுல்
ஸ்க்ரீன் வித் ஆக்கியூபை பண்ணும், கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக அதோட லெங்க்த்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அக்காமடேட் அந்த வித்துக்குள்ளே அக்காமடேட் பண்ணிக்கிற அளவுக்கு அதை குறைச்சிட்டு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் தள்ளி வந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் எது வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கோ அது வரைக்கும் அந்த மாதிரி வரும். ஒன்ஸ் இங்கே ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கேம் ஹியர், நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அந்த இடத்துல இருந்து அந்த பொசிஷனுக்கே நமக்கு வந்து அங்கேருந்து திரும்ப டெக்ஸ்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நோ சி இப்போ இந்த வந்து நான் 200 தரேன் instead of 50, let me give 200 pixels. ஸோ இமேஜ் சைஸ் கொஞ்சம் பெருசாகும் இல்லையா? இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பேஸ்க்கும் நமக்கு இந்த டெக்ஸ்ட் ஆக்கியூபை ஆயிருக்கு. லெட் மீ கிவ் ஒன் மோர் பேராகிராஃப். இந்த இடத்துல இன்னொரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறேன். இதே பேராகிராஃபை காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், ஸோ அதுக்கு கீழே வந்த இன்னொரு பேராகிராஃப் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகாது, கீழேருந்து ஸ்டார்ட் ஆகாது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, வாட் வில் ஹேப்பன் இஸ், சி, ஏன்னா இந்த பேராகிராஃப் இங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே மேலே தூக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அடுத்தது வாட் வில் திங்க், நார்மல் ஃப்ளோவில் வரும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது, இமேஜ் இருக்குது, ஃப்ளோட் எலிமெண்ட் இருக்குது. அதனால் என்னாச்சு, நம்ம டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி நமக்கு அந்த வித்தை ஷார்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ அது எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி வரும். ஓகே, எனக்கு இப்படி வர வேண்டாம், ஆக்சுவலி எனக்கு செகண்ட் பேராகிராஃப் வந்து இந்த இமேஜ்க்குரியது இல்லை, எனக்கு கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணோம், அந்த பேராகிராஃபுக்கு அந்த ஃப்ளோட்டை நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே, ஃப்ளோட்டை கிளியர் பண்ணணும். ஸோ இந்த பேராகிராஃப்க்கு தான் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு நேம் கொடுத்துடலாம், செகண்ட் பேரா. ஓகே, அண்ட் தென் ஸ்டைலில் போயிட்டு என்ன ப்ராப்பர்ட்டி, கிளியர். ஸோ கிளியர் எதை கிளியர் பண்ணும், லெஃப்ட், ஏன்னா ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ சே கிளியர் லெஃப்ட். இப்போ பாருங்க, this will come down. Okay, understood? Okay, இப்போ instead of image ரெண்டு பேராகிராஃபை பக்கத்தில் வைக்கலாம். நீங்கள் இப்போ 3 பேராகிராஃப்ஸ் 3 ஆர்டிகல்ஸை வந்து ஒரு 3 காலம் லே அவுட் ரெடி பண்ணியிருந்தீங்க இல்லையா, பொசிஷன் வச்சு. ஸோ இப்போ 2 காலம் லே அவுட்ஸ். ஓகேயா, அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இமேஜ், ஸோ இந்த இமேஜை பேராகிராஃப், இதுக்கு ஐடி சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஓகே, இதை சேஞ்ச் பண்ணோம் இல்லையா நம்ம, இதுக்கு வந்து டார்க் க்ரீன், செகண்ட் பேராகிராஃபுக்கு டார்க் க்ரீன், அண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பேல் க்ரீன். ஓகே, ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஃப்ளோ இருக்கு. திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஓகே, இப்போ எனக்கு 2 காலமாக வேணும். இப்படி ஒரு பேராகிராஃப், இப்படி ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு நான் ஃப்ளோட் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, ஃப்ளோட் லெஃப்ட். ஸோ இப்போ என்ன ஆகும், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஏன் ஃப்ளோட் போகவே இல்லை அப்படின்னு பார்த்தா, ஃப்ளோட்டுக்கு போகாமலாம் இல்லை. த ப்ராப்ளம் இஸ் வித் நமக்கு பிளாக் லெவல் எலிமெண்ட்டுங்கிறனால என்ன இருக்குது, ஃபுல் பிளாக்குக்கும் அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஆக்குப்பை பண்ணும் அதோட கண்டென்ட்ஸ் இல்லையா, அதனால தான். ஸோ ஃப்ளோட் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வித் கொடுத்தீங்கன்னா தான்
நீங்கள் நினைக்கிற மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லாட்டி அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு வந்து நான் வித் வந்து லெட்ஸ் சே ஒரு 40% கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இதுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, அகெயின் இப்போ தான் இங்கே ஸ்பேஸ் இருக்கே, இது ஏன் கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இங்கே வந்து சாரி கிளியர் லெஃப்ட் கொடுத்துருக்கோம், அதனால அது கீழே வந்துருச்சு. லெட் மீ டேக் திஸ் அவுட். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃப்ளோட் கொடுத்துருக்கோம், செகண்டுக்கு வேறு எதுவுமே இல்லை. So what you understood from here? First paragraph க்கு float கொடுத்தனால கீழே இருக்கக்கூடிய செகண்ட் பேராகிராஃப் தாட் நமக்கு மேலே எந்த எலிமெண்ட்டுமே இல்லை, ஸோ மேலே இருந்து தான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் மூவ்ட் அப். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பேராகிராஃப். ஈவன் தோ பேராகிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் கூட அதோட கண்டென்ட் எங்கேருந்து தான் இருக்குது, இந்த லெஃப்ட் எலிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து தான் கண்டென்ட்டு நமக்கு இருக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் கலர் கொடுக்காம இருந்தீங்கன்னா யூ ஆக்சுவலி கெட் அ 2 column லேஅவுட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன செட் பண்ணிக்கலாம், மார்ஜின்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் ரைட், இப்போ மார்ஜின் ரைட் செட் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட்டு, ஜஸ்ட் டு மூவ் தெம் அவே இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆட் ஒன் மோர் பேராகிராஃப், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், நமக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரம் ஹியர். ஓகே, பிகாஸ் வி ஹாவ் ஸ்பேஸ் ஹியர். அடுத்த எலிமெண்ட் வந்து கரெக்டாக இங்கேருந்துங்கிறது ஆக்சுவலி இங்கேருந்து இல்லை, பேராகிராஃப் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ கண்டென்ட்ஸ் வந்து இங்கே தள்ளி வந்துடும். பாருங்கள், I will add a H1 element. Background specific. Okay, so actually paragraph இங்கே தான் மூவ் ஆயிருக்கு, பட் நமக்கு ஃப்ளோட் எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறனால இந்த அதையும் உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்லைன் எலிமெண்ட்ஸுங்கிறனால தே அட்ஜஸ்டட். ஸோ அந்த ஃப்ளோட் எலிமெண்ட்டுக்கு இடம் கொடுத்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணிச்சு, அட்ஜஸ்ட் ஆகி அதை சுற்றி ரேப் ஆகி நமக்கு அந்த டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகே, சரி, இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இமேஜ் கேலரி கூட ரெடி பண்ணலான்னு சொன்னேன், ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹரிசான்டல் மெனு ரெடி பண்ணுறது நீங்கள் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி தாராளமாக அழகாக ரெடி பண்ணலாம். ஓகே, அதுவும் ரெடி பண்ணி பாருங்கள். ஓகே, if you have any doubts, we'll see it in the class. Okay, fine, thank you.